அரஹர பார்வதி பதே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமைதானம் பெறமேவும் கலியானவர் ஞானி கடல் மலமாமல் அழியாழும் மலத்தும் அழியாமல் உழமாற வையாகும் மலிதாயம் இணை கூட நினைக்கவே. சிற்றம்பலம். தில்லை சுத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனை, அதுல நமக்கு நித்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதி. அதை சிந்திப்பதற்கு என்னுடைய திருக்குறளும் குருகுருளும் இங்கே நமக்கு குட்டி வைத்திருக்கிறது. சென்ற பகுதியில அதனுடைய முன்னுரையாக அதனுடைய பகுதி நீத்தல் விண்ணப்பம், அது மணிக்க வாசக பெருந்தகையார் எங்கே எப்படி அருளி செய்தார் அப்படின்ற மணிவாசக பெருந்தகையாருடைய வரலாறு, அது அருளி செய்த பாங்கும் இதை நாம் கண்டோம். பாடல்பெற்ற அந்த தலம் உத்தரகோச மங்கை என்பதையும் பார்த்தோம். மிக அருமையான நம்முடைய தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள் எத்தனை எத்தனை அமைந்துள்ளன. அதுல வைப்பு தலங்களும் இங்கே அமைந்துள்ளன. அது சோழ நாட்டில் தான் மிக அதிகமாக காவிரியின் இரு மருங்கிலுமாக அமைந்துள்ள தலங்கள் ஏராளம். இங்க பாண்டிய நாட்டுல பாண்டி 14 என்று 14 தலங்கள் அமைந்துள்ளன. இதுல திருவாசகம் பாடிய தலங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சிருக்கிறாங்க. இந்த தல புராணத்திலே பாத்தீங்கன்னா, தல வரலாறுல பாத்தீங்கன்னா திருவாசகம் பாடிய இடங்கள் இப்ப திருப்பெருந்துறை ஆரம்பிச்சோம்னா திருப்பெருந்துறை, திருத்தில்லை, திருவாரூர்ல ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்கிறார். அப்புறம் உத்தரகோச மங்கை. இப்படி திருவாசக பாடிய இடங்கள் தலங்கள் அப்படின்றதுல உத்தரகோச மங்கை மிக மேலான ஒன்றாக இது அமைந்து உள்ளது. இதற்கு காரணம் மணிக்க வாசக பெருந்தகையாருடைய வரலாறு. அந்த வரலாற்றினை வந்த இந்த தலம் அது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல உத்தரகோச மங்கையுடைய கோவில் அமைப்பு. இந்த கோவில் இன்னைக்கு போனவங்களுக்கு எல்லாம் அநேகமா நிறைய பேர் பார்த்துப்பீங்க. உத்தரகோச மங்கை வந்து நிறைய பேர், ஏன்னா ராமேஸ்வரம் போற வழியில அமைந்துள்ளது. போறவங்க, ராமேஸ்வரம் போறவங்க எல்லாம் கண்டிப்பா உத்தரகோச மங்கையில போய் வழிபாடு செய்து விட்டு அதன் பின்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம போற வழியில அப்படி பார்க்கறதுக்குரிய அமைப்பாக பிரம்மாண்டமான ஒரு கோவிலா அமைந்து உள்ளது. மிக பிரம்மாண்டமாக. அதுலயும் கூட இந்த கோவிலுடைய என்றைக்கு வந்தது, கோவில்னா கோவில் கட்டுறவங்க பின்னாடி கட்டி இருக்கிறாங்க. பாண்டிய மன்னர்கள் அதுக்கு பின்னாடி வந்து கட்டியிருக்கிறாங்க. ஆனா இங்க உள்ள இறைவன் இருக்கார் பாருங்க, மங்களநாதனாக மங்களேஸ்வரராக காட்சி கொடுத்த நாயகராக பிரளயாரேஸ்வரராக இருக்கிறார் பாருங்க. சுவாமி சுயப்பு மூர்த்தமாக இருக்கிறார் பாருங்க. இவர் வந்த காலம் எது? இந்த அம்மை மங்களேஸ்வரி மங்களாம்பிகையாக இந்த அம்மை வந்த காலம் எது அப்படின்னா, இதுதான் மண் தோன்றும் முன்பாக மங்கை தோன்றினாள் அப்படின்ற. இன்னைக்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வரலாற்று சிறப்பு இந்த தலம். இந்த தலத்தில் உள்ள இறைவன் எம்பெருமான் அம்மையோடு கூடிய அற்புதமான ஒன்று. அதுக்கு பின்பாக வந்தவர்கள் இந்த கோவிலை எழுப்பி இருக்கிறார்கள். இதோட சமஸ்தான கோவில் அப்படிம்பாங்க. ராமநாதபுர சமஸ்தான அந்த தேவஸ்தானத்திற்குரிய திருக்கோயிலாக சேதுபதி மகாராஜா அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிறது என்று கூட இந்த கோவிலை இன்றைக்கும் சமஸ்தான கோயிலாகத்தான் அது இருக்கிறது. இது பற்றிய தல வரலாறுல நமக்கு ராமேஸ்வரம்
உத்தரகோசமங்கை, இந்த 2 கோவில்களும் முதல்ல இலங்கையில் இருந்த அந்த கண்டி மகாராஜா அவரால் கட்டப்பட்டு அதன் பின்பு பலராலும் திருப்பணி, அப்பப்ப காலகட்டத்துல திருப்பணி செய்திருக்காங்க. நிறைய பேரு வரிசையா திருப்பணி செய்திருக்காங்க. அதுக்கு பின்பாக அதுக்கப்புறம் இந்த ஆதிசைவங்கள்ட்ட தான் இந்த கோவில் இருந்திருக்கு. அதன் பின்பாகத்தான் இந்த ராமநாதபுரம் மகாராஜா அவரிடம் இன்னைக்கு ஒப்படைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த சமஸ்தான கோவிலாக ஆளுகைக்கு உட்பட்டதாகவே இந்த திருக்கோவில் அமைந்து உள்ளது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தல வரலாறுல ஏராளமான விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க. போது நமக்கு இந்த அளவுக்கு போகுது. ஏன்னா அந்த ரொம்ப தெரிஞ்சுட்டு நம்ம ஒண்ணு செய்ய போறது. ஆனா கோவிலுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையேனும் செல்லுங்கள். ஏன்னா இந்த கோவிலுக்கெல்லாம் போறதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் வேணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள கோவில்கள். ஏன்னா மணிவாசக பெருந்தகார் அவர் கால் அந்த சுவடுபட்ட இடத்தையெல்லாம் இன்னைக்கு கண்ணுல ஒற்றிக்கொள்ளணும். இந்த இடத்துல இருந்தார், இந்த இடத்துல இருந்தார், இந்த இடத்துல இருந்து சுவாமியை பார்த்தார், இந்த இடத்துல இருந்து பாடினார் அப்படின்னு அந்த கோவிலை சுத்தி வரும்போதே நமக்கு கண்ணீர் மல்க ஆரம்பிக்கும். இந்த கோவிலுக்குள்ள வரும்போதே நம்மை அறியாமலே அந்த உணர்வுகள் நமக்கு மேலோங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். பழமையான ஒரு திருக்கோயிலாக அமைந்து உள்ளது இந்த கோவில். 2 கோபுரங்கள் இங்கே அமைந்து உள்ளது. அந்த வலப்புறம் உள்ள கோபுரம் அந்த 2 கோபுரமாக வலப்புறமும் இடப்புறமுமாக, அந்த இடப்புறம் உள்ளது கொஞ்சம் ஒட்டையாக காட்சி தருது. வலப்புறம் உள்ள கோபுரம் மிக பழமையாக ஒரு செங்கல் கட்டமைப்பும்பாங்க. ஆனா கலசங்கள் கிடையாது. 7 நிலைகள் கொண்ட கோபுரமாக இது அமைந்து உள்ளது. அப்புறம் வெளிக்கோபுரம், அதுக்கும் உள்ளேயும் கோபுரங்கள் அமைந்துள்ளது. இந்த உள்ள கோபுரத்துல வலப்புறம் உள்ள கோபுரத்துல 5 நிலைகள், இடப்பக்கம் உள்ளதுல 3 நிலைகள். இந்த வலப்பக்கம் உள்ள அந்த கோபுரத்துக்கு முன்னாடி நர்த்தன விநாயகர் சுப்பிரமணியர் அப்படியே தரிசித்துக்கிட்டே விநாயகரை வணங்கி வழிபாடு செய்து, அந்த நர்த்தன விநாயகரை வணங்கி வழிபாடு செய்து, அப்புறம் இந்த சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணி உள்ள அப்படியே போனோம்னா அந்த குளம் அருமையாக அமைந்து உள்ளது. வலப்பக்கம் அந்த ஒரு குளம் அமைந்துள்ளது. அப்புறம் உள் கோபுரத்தை கண்டு தொழுது அப்படியே உள்ள போனோம்னா இடப்பக்கத்துல அந்த வாகனங்கள்லாம் வைக்கக்கூடிய பிரகாரம், அதை தாண்டி அந்த வாசலை தாண்டி உள்ள போனோம்னா இடப்பக்கம் திரும்பினோம்னா தட்சிணாமூர்த்தி அழகாக கால் மேல கால் போட்டு கல்லால மரத்தின் கீழா ஒரு கை வரத கையாக, ஒரு கை அபய முத்திரையாக கொண்டு அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கும் அற்புதமான ஒன்றை பார்க்கலாம். இங்க அங்க 4 பேர் கிடையாது. தட்சிணாமூர்த்திக்கு 4 பேர் இருப்பாங்க. ஆனா இங்க கிடையாது. சிவலிங்க பானம், அப்புறம் நாக பிரதிஷ்டை இதெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த விநாயகரை தொழுது வணங்கி பலி பீடம், கொடிமரம் இதையெல்லாம் வணங்கி கொண்டே உள்ளே சென்றால் ஒரு பெரிய மண்டபம். அதுல முதல் தூண், அந்த தூண்ல இந்த குவித்த கைகள் அதோடு கூடி சேதுபதி மன்னன் அங்கே காட்சி தருகிறார். அப்புறம் அடுத்த மற்ற தூண்ல எல்லாம் பாஸ்கர சேதுபதி, சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, ராஜேஸ்வர முத்துராமலிங்க சேதுபதி இவங்களை எல்லாம் அப்படியே கற்சிலைகளாக அழகாக காட்சி தர. ஏன்னா இவங்கதான் இந்த கோவிலுக்கு இவ்வளவு செய்தவர்கள். அந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். இப்படியெல்லாம் மன்னர்கள் ஆண்ட பூமியில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் முதல்ல நினைச்சு புலகாங்கிதம் அடையும். அப்படிப்பட்ட இவர்கள், ஏன்னா இவர்கள் எல்லாம் இன்னைக்கும் வரலாறு பேசிக்கொண்டு இருக்கிறது. கோவிலுக்கு செய்ததும் இறை வழிபாட்டிலே நின்றதும் இதையெல்லாம். அப்படிப்பட்ட இந்த மன்னர்களுடைய சிலைகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து அவருடைய வரலாறையும் தெரிஞ்சுக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு இருக்கட்டும். ஆனா ஓரளவுக்காவது அந்த தல வரலாறு புக்கெல்லாம் வாங்கிட்டு போய் இது கண்டிப்பா நம்ம எல்லாம் செய்யணும். ஒரு கோவிலுக்குள்ள போறோம்னா தல வரலாறு புக்கு வாங்க. அது ஒண்ணும் ரொம்ப செலவு இல்லை, 50 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். ஏன்னா இந்த தல வரலாறு புத்தகத்துல இவர்களுடைய வரலாறு எல்லாம் அழகாக அங்கே சொல்லப்பட்டது. அதை வாங்கி ஒரு படிக்க கண்டிப்பா. ஏன்னா இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு
அதுக்காக அப்படி உள்ள அவர்களே வழிபாடு செய்து கொண்டே உள்ள போயிட்டோம். உள்ள போனா மூலவர் அருமையாக தரிசனம் அங்கே காட்சி தருகிற அந்த பிரகார சுவர், அதுல எல்லாம் பக்கத்துல அந்த சுவத்துல பார்த்தோம்னா இந்த பொன்னூசல் நீத்தல் விண்ணப்பம், அதுல உள்ள இந்த உத்தரகோசம் அங்கே வந்துட்ட வரிகள் உள்ள அந்த பாடல்கள் எல்லாம் கல்லில் அப்படியே பொறிக்கப்பட்டு, நீத்தல் விண்ணப்பம் 50 பட்டாங்க. ஏன்னா இந்த தளத்தில் பாடப்பட்டது என்பதால் அங்கே பொறிக்கப்பட்டுள்ளது பொன்னூசல் பாடல். அதுலயும் உத்தரகோச மங்கை சொல்லப்படுகிறது. அதனால் அது கல்லிலே அங்கே வடிவமைக்கப்பட்டு அருமையாக அமைந்து உள்ளது. அதோடு அந்த 63 பேர் அவர்களுடைய மூல திருமேனிகள் அங்கே அழகாக தரிசனமாக காட்சி தரக்கூடியதாக. அதுக்கு அடுத்து சப்த மாதர்கள். அப்புறம் எப்பவும் அந்த வரிசையா போனோம்னா அந்த நிறைவாக விநாயகப் பெருமான் அருமையாக காட்சி தருவார். அப்படியா விநாயகர், அப்புறம் ரிஷபாரூடனர், இதையெல்லாம் அப்படி பார்த்து மன நிறைவோடு வள முடித்த அந்த துவாரபாலகர்கள் 2 பேர் நிற்பாங்க. இறைவன் ஒருவரே, அவரை அன்றி வேறு ஒருவரும் இல்லை. ஒருத்தர் இப்படி கை காமிப்பார், ஒருத்தர் இப்படி கை காமிப்பார். இந்த துவார பாலகர்கள் அவர்களையும் தொழுது வணங்கி உள்ளே நேராக சென்றால் மூலவர் அருமையாக அழகாக இருப்பார். அருமையான மங்களநாதராக, மங்களேஸ்வரராக அருமையான ஒரு காட்சி மூலவருடைய காட்சி. அங்கே சதுர ஆவுடையார். இந்த சதுர ஆவுடையார் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நிறைய இடங்கள்ல கிடையாது, சில குறிப்பிட்ட இடங்கள்ல தான் இருக்கு. இங்க சதுர ஆவுடையார் இருக்கிற இடங்கள் சாணித்தியம் மிகுந்தது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்க தலைவர்லாம் நீங்க படிச்சீங்கனாலே அந்த தளத்துல சதுராவுடையார் இருக்கிற தளத்துல உள்ள படிச்சீங்கனாலே அதனுடைய பெருமைகள் எல்லாம் நமக்கு பட்டியல் போட்டு காமிக்கும். அப்படிப்பட்ட சதுர ஆவுடையாரின் மூலவர் அங்கே சுயம்பு மூர்த்தமாக அருமையாக காட்சி தருகிறார். எதிரில அப்படி நந்தியம்பெருமானுக்கு நீர் கட்டும் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, மழை காலம் வர மழை தாமதமாக வந்தது அப்படின்னா நந்தியம்பெருமானுக்கு ஒரு சுத்தி ஒரு நீர் கட்டுறதுக்காக ஒரு தொட்டி மாதிரி அமைப்பாங்க. அதுல நீர் நிறைச்சி வச்சுருவாங்க. அப்ப அந்த மழைக்காலங்கள், ஏன்னா நமக்கு விவசாயம் தான் மேலான ஒரு தொழில். இதுக்கு கண்டிப்பாக மழை வேணும். மழை தவறினால் பஞ்சம் ஏற்பட்டுவிடும். இந்த நந்தியம்பெருமானுக்கு நீர் கட்டினால் மழை பொழியும் என்பது இன்னைக்கும் கண்கூடாக நாங்களே எங்க கோவில்ல தான் அதை பார்த்துருக்கோம். மழை பெய்யலன்னா உடனே சுத்தி, ஆனா அப்பப்ப கட்டுவாங்க, கட்டி நீர் போடுவாங்க. இங்க நீர்க்கட்டு அமைப்பிலேயே இந்த நந்தியம்பெருமான் அமைந்து நிறைய கோவில்கள் அப்படி இருக்கு. இந்த நீர்க்கட்டு அமைப்புன்னு போட்டு அதுக்கு உள்ளுக்குள்ள நந்தியம்பெருமான் இருப்பார். அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலங்கள் அது நமக்கு தெரியும், முன்னேடு பின்னேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதத்திலையும் வைகாசி மாதத்திலையும் வரக்கூடியது. அந்த 14 நாட்கள், அந்த 14 நாட்களும் நீர் கட்டுவாங்க. ரொம்ப அதிக அளவான வெப்பம் இருப்பதால் அங்கே நீர்க்கட்டு இருக்கும். அந்த அமைப்பில் தான் இந்த நந்தியம்பெருமான் இருப்பார். இதையெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் ரொம்ப தெரியலனா ஓரளவா நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அவ்வளவு ஒரு அருமையான காட்சியாக அமைந்துள்ளது. அப்புறம் அருகில் உள்ள அனுத்தை விநாயகர் பக்கத்துல இருக்கிறார். அவரை வணங்கி வழிபாடு செய்து உள்ளாக இருக்கக்கூடிய மங்களேஸ்வரர் மங்களமாக காட்சி தந்து கொண்டிருக்கும். அதை கண்டு வணங்கி மனதால் தொழுது மனதில் ஏற்றி கொண்டு எந்த ஒரு இறைவனை பார்க்கிறோம் என்றாலும் கண்கள், இந்த கண்களால் பார்த்த அந்த காட்சி மனது அப்படியே உள் வாங்க வேண்டும், உள்ளுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து இருத்தி விட வேண்டும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த காட்சி, ஒவ்வொரு நாள் இல்ல, கண்களை மூடும் போதெல்லாம் மனதுக்குள்ள அந்த காட்சி மேலோங்க. இந்த நிலையில அந்த சுவாமி இருப்பார் மங்களேஸ்வரராக. அப்படி அதோட இந்த தலத்துக்கு உத்தரவாச மங்கைக்கு போகும்போது இன்னொன்னு நீங்க அனுபவிக்கலாம். மணிவாசகர் அவரை மனசுக்குள்ள அப்படியே நிறுத்தி உத்தரகோச மங்கை உள்ளாய் எது எம்மை பணிகொள்ளுமாறு, அப்படியே அந்த வார்த்தைகள் பாருங்க, அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே போகணும். உத்தரகோச மங்கை உள்ளாய்
அந்த வார்த்தை எப்படி அமைக்கிறார், அந்த சுவாமியை பார்த்து கூப்பிடுறார். உத்தரகோசம் அங்கை உள்ளாய் எது எம்மை பணிகொள்ளுமாறு. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளேயும் ஓடணும். இந்த உடல் கொடுத்து இந்த உலகத்திலே என்னை உணவு விட்டு இருக்கிறாயே, எது எம்மை பணிகொள்ளுமாறு என்று கேட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். இந்த இறைவனை பார்த்து கேட்காம யார்கிட்ட கேட்கப்படும்? அவர் தானே இந்த உடம்பை கொடுத்தார், இந்த உலகத்தை அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். எதுப்பா எனக்குரிய வழி எது? ஆறு என்றால் வெளி. எது எம்மை பணிகொள்ளுமாறு என்று அவர் கொடுத்த அந்த வார்த்தை நமக்கா கேட்க தெரியாது. அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை வாயார பாடி மனதார நினைந்து கண்ணீர் மல்க இறைவனை வணங்கி வழிபாடு செய்து, அது ஒரு மன நிறைவான உணர்வோடு கூடிய அந்த ஒன்று. அப்புறம் அப்படியே வெளியே வர்றோம் சாமியை கும்பிட்டுட்டு. இந்த சாமிக்கு இன்னொரு விசேஷம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்பது, பிரம்மா ஒரு முறை அப்படி போகும்போது அடிமுடி தேடிய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். வரும்போது தாழம்பூ பொய்ச்சாட்சி சொன்னதால் அதற்கு அந்த தாழம்பூவுக்கு இறை வழிபாட்டுக்கு உரிய பூசைக்கு உகந்த மலர் அல்ல என்று ஒரு சாபம் பிறப்பட்டது. அதனால் இன்றளவும் தாழம்பூவை எடுக்க மாட்டாங்க. அதோட நீ இருக்கும் இடத்திலே கொடிய நஞ்சு கொண்ட பாம்பு கூட்டங்கள் வாழ கடவது. இன்னைக்கு தாழம்பூர் கடத்துல பாம்புகள் ஏராளமாக இருக்கும். அது நஞ்சு கொண்ட பாம்புகள் ஏராளமாக இருக்கும். இப்படிப்பட்ட தாழம்பூ தன்னுடைய தவறை உணர்ந்து இறைவனிடம் வேண்டி நின்ற போது இந்த இறைவன் எம்பெருமான் சாப நிவர்த்தி, சாப விமோச்சனம் கொடுத்த தலமும் இந்த உத்தரகோச மங்கைதான். அது பாத்தீங்கன்னா மாசி சிவராத்திரியில 3ஆம் காலத்துல இந்த தாழம்பூ இந்த தலத்திலே கண்டிப்பாக சாத்தப்படும். அது இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. தாழம்பூவுக்கு சாப விமோச்சனம் நிவர்த்தி, சாப நிவர்த்தி ஏற்பட்ட ஒரு அருமையான தலம். அதோடு அப்படியே இறைவனை வணங்கி வழிபாடு செய்து மன நிறைவோடு கூடி பக்கத்துல இருக்கக்கூடிய மங்களாம்பிகை அம்மை 4 கரங்களோடு கூடியவளாக அபயக்கரம், ஒரு கரம் அபயமாக, ஒரு கரம் தொடையில அப்படி நிறுத்தி இப்படி வச்ச மணிக்கு, அப்புறம் 2 கரங்கள்ல தாமரையும் ருத்ராட்சமும் ஏத்தி. நீங்க அந்த அமைப்பெல்லாம் பார்க்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் அப்படியே உணர்வுகள் மேலோங்கும். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்காது. ஒரு கை அபயக்கரம், ஒரு கை வரதக்கரமா இருக்கும். ஆனா இங்க அம்பாளுக்கு ஒரு கை அபயமும் ஒரு கை தொடையில் வைத்த வண்ணமாக. இதெல்லாம் ஒரு அபூர்வ காட்சி என்று சொல்லலாம். இதுல ஆயிரம் விஷயங்கள் கொட்டி கிடக்கு. சாதாரண இது ஏதோ செஞ்சாங்க அப்படியெல்லாம் கிடையாது. உயர்ந்த தத்துவத்தை உணர்த்தும் வண்ணமாக அம்மை அமைந்த திருக்கோலம் இது. ஒரு கையில தாமரை மலரும், ஒரு கையில் உத்திராட்சமும். இறைவனை வணங்கி வழிபாடு செய்த அம்மை என்று சொல்வார்கள். தவ கோலம், அம்மை தவம் இருந்த கோலம். அந்த தவத்திற்கு இறங்கி இறைவன் எம்பெருமான் வந்து இங்கே இவளுக்கு உபதேசம் செய்த இடம் என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒன்று. அம்மை மங்களாம்பிகையாக இங்கே காட்சி தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிரகாரத்தை அப்படி சுற்றி வரும்போது ராமேஸ்வரத்தை கொஞ்சம் நினைவு ஊட்டுவது போல அந்த பிரகார சுற்று, அந்த தூண்கள் எல்லாம் அழகழகு காட்சிகளாக பிச்சாடனர், ஊர்த்துவர், அந்த சிற்பங்கள்லாம் மிக அழகாக அங்கே அமைந்து உள்ளது. அப்படியே பிரகாரத்தை ஒரு வளமா அப்படி சுத்தி வந்தோம் அப்படின்னா அதுல வெளிச்சுற்றி இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி வரும்போது அங்க உலா வர்றதுக்குரிய ஒவ்வொரு திருமேனிகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுல வெளிச்சுற்றில் வல்லபை விநாயகர், அதை நம்ம தரிசிக்கலாம். வல்லபை விநாயகர் எல்லா இடத்துலயும் கிடையாது, ஒரு சில இடங்களில் அமைந்துள்ளது. இங்கே வல்லபை விநாயகரை தரிசித்து அப்புறம் ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தனி கோயில், ரொம்ப சிறப்பு இதுதான். அது ஆதி சிதம்பரம் என்றே அழைக்கப்படுகிறது. நடராஜ பெருமானுக்கு தனி கோயிலாக இங்கே அமைந்துள்ளது. அது கோயிலுக்கு உள்ளேயே சுவாமி இருக்கிறார்.
உள்ளதா வெளியே எடுக்க முடியாத மரகத திருமேனி என்று இதை பார்க்கலாம். மரகத திருமேனி ஒரே கல்லால், மரகத கல்லால் இது செய்யப்பட்டது என்று இந்த தலபுராணம் மிக அழகாக சொல்கிறது. அதையும் கூட ஒருவருடைய கனவில் வந்து இதை இறைவனே ஏற்றுக்கொண்டார் என்றும் கூட இன்றைக்கும் சொல்கிறார்கள். விலையற்ற மரகத கல் என்றும் சொல்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு கோலமாக இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடியதாக நடராஜ பெருமான், மரகத திருமேனி கொண்ட நடராஜ பெருமானாக அங்கே காட்சி தருகிறார் என்றால் அது அற்புதமாக. இதுதான் ஆதி சிதம்பரம் என்று சொல்லப்படக்கூடியது. இதுலயும் தனி கோயிலாக இருக்கிறதுனால பலிபீடம், கொடி மரம், நந்தி அப்படி தொழுது அப்படி முன்னாடி போனோம்னா அந்த சேதுபதிகளுடைய வண்ணங்கள் அப்படி சுதை அந்த தூண்கள் எல்லாம் அந்த சுதை சிற்பமாக அமைத்திருக்காங்க. அது அப்ப சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு அகழியோடைய அமைப்பு. அகழினா அந்த காலத்து ராஜாக்கள் பாதுகாப்புக்காக அரண்மனை இருந்ததுன்னா சுத்தி ஒரு பெரிய பள்ளம், அதுல நீர் நிரப்பி வச்சிருப்பாங்க. அதுல அதை தாண்டிதான் எதிரிகள் உள்ளே நுழைய முடியும், தங்களுடைய பாதுகாப்பு தான். இங்க அகழி, நிறைய திருக்கோயில்கள் இந்த அகழி அமைப்பு இருக்குங்க, நிறைய இருக்கு. நாங்களே பார்த்திருக்கோம் இந்த தஞ்சாவூர் பக்கத்துல எல்லாம் அந்த அகழி அமைப்பு இருக்கு. ஏன்னா கோவில்களுக்கு அந்த காலத்துல தீங்கு செய்தவர்கள், ஏன்னா முஸ்லிம்கள் நிறைய படையெடுத்து வரும்போது கோவில்கள்ல தான் ஏராளமான நவரத்தினங்கள், தங்கம் இதெல்லாம் கொட்டி கொட்டி கிடந்திருக்கு. நம்ம இறைவனுடைய திருமேனி எல்லாம் தங்க பொன்னால் ஆகிய திருமேனிகளாக அரசர்கள் சமைத்து வைத்து இதெல்லாம் எடுக்கிறதுக்காகத்தான், இந்த விலை உயர்ந்த பொருட்களை எடுக்கிறதுக்காகத்தான் அவங்க இன்னொன்னு இந்த நம்முடைய கோவில்களை சிதைக்க வேண்டும் என்ற ஒரு வெறி கொண்டவர்களா. அதனால இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அரண்மனைக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு போடப்பட்டதோ அது போல இந்த கோவில்களுக்கும் பாதுகாப்பு எவ்வளவு ஒரு அருமையா வச்சிருந்திருக்காங்க பாருங்க. நினைச்சு பார்க்கவே இன்னைக்கு பாதுகாப்புன்ற அளவுல எதையோ வைக்கிறாங்க, அது இருக்கட்டும். ஆனா அந்த காலத்திலேயே அந்த ராஜாக்கள் அந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு இது அற்புதமான ஒன்று என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த நடராஜ பெருமான் அவருடைய அந்த திருக்கோவில், தனி கோயிலாக இருக்கு அந்த திருக்கோவில். அதுல இந்த அமைப்பு நீங்க போனீங்கன்னா இத கேட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு இதையெல்லாம் பாருங்க, இதை கேட்டா பாருங்க. அப்பதான் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் எழும். ஆகா, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒன்றிலே இது அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் வரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தனி கோயிலாக ஆதி சிதம்பரம் இது அமைந்து உள்ளது. இந்த சந்நிதி, அந்த உள்ளுக்குள்ள நம்ம போறோம் பாருங்க, இந்த ஆதி சிதம்பரம் சந்நிதிக்கு, அதுல உள்ள போறதுக்கு இந்த மரப்படிகள் அழகாக அமைச்சிருக்கிறாங்க உள்ள போறதுக்கு. அது போனீங்கன்னா உங்களுக்கு அனுபவிச்சா நல்லா தெரியும். தெற்கு நோக்கியது, ஏன்னா இறைவன் பெருமான் தென் திசை நோக்கி ஆடக்கூடியவராக இங்கே காட்சி தரக்கூடியது. அதாவது தெற்கு நோக்கிய சந்நிதியாக. அதாவது இதனுடைய ஐதீகம் என்னன்னா, இறைவன் எம்பெருமான் அக்னியின் நடுவில் இருந்து ஆடும் மரகத வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னியின் மத்தியில் இறைவன் எம்பெருமான் நடராஜ கோலம் கொண்டு ஆடுவதாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இந்த அறைக்குள் இருந்து ஆடும் இறைவனை அம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அம்மை காண அறையில் நின்று ஆடிய எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் நயமா சொல்லுவாங்க. என்ன நயம்னா, ஒரு நடனத்தை அரங்கேற்றம் பண்ணணும். இந்த பிள்ளைகள்லாம் நடனம் பழகுறாங்க பாருங்க. இப்போ அவங்க அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னும் போது நல்ல பிராக்டிசிங் எடுக்கணும். அவங்க நல்ல ஒரு பிராக்டிசிங் எடுத்தாதான் அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த அரங்கத்தில் போய் ஆட முடியும்.
சாமி பிராக்டிஸ் எடுக்கிறார். எங்க அறைக்குள் இருந்து ஆடும் இறைவன் எம்பெருமான், அது அம்மைக்கான ஆடும் இறைவன் எம்பெருமான். அங்கே சிதம்பரத்திலே ஆடுவதற்கு இங்க தயாராகிட்டு இருக்கார். அதனாலதான் இது ஆதி சிதம்பரம் என்றார். அறையில் ஆடும் எம்பெருமான், அங்கே அம்பலத்தில் ஆடும் எம்பெருமான் என்று அழகாக நயமாக சொல்வார். ஒரு பக்கம் யோசிவதா என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆகா, சாமி அறையில அம்பாள் பார்க்க ஆடி அதன் பின்பாக அம்பலத்திலே வந்து ஆடுகிறாரே புத்த பெருமானாக என்றெல்லாம் நாம இது கற்பனைக்கு எட்டாத அந்த இறைவனை கற்பனைக்குள் கொண்டு வந்து நயமாக சொல்லி நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கும் தன்மை அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கலாம். உண்மையிலே அந்த திருமேனி, மரகத திருமேனியை பார்த்தாலே அப்படியே கண்கள் எல்லாம் குளமாகிவிடும். அதுலயும் மார்கழி மாதத்துல மட்டும்தான் இதுக்கு அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அதை செய்பவர்கள் இன்னைக்கும் வழி வழியாக திருப்புத்தூர், அதுல வள்ளல் ஆறுமுகம் பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்கள் தான் அந்த ஒரு நாள் முழுக்க செய்து சந்தன காப்பு, முதல்ல போன வருஷம் உள்ள சந்தன காப்பை களைஞ்சிட்டு அப்படியே அபிஷேகம் எல்லாம் முடிச்சு திரும்ப சந்தன காப்பு சாத்தி விடுவார்கள். இதெல்லாம் கண்கொள்ளாத காட்சியாக அமைந்திருக்கும். திருவாதிரை நன்னாளிலே, மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நன்னாளிலே அதை இறைவனுடைய திருவருள் குட்டி வைத்தால் போய் பாருங்க. அந்த நாள் இந்த மரகத லிங்கம், அதுல அனாபிஷேகம், இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதுல சந்தன காப்பு ரொம்ப 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 விசேஷமாக இன்றைக்கும் அங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே இப்போ அங்க இருக்கக்கூடிய ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய இந்த நடராஜ பெருமானுடைய திருமேனியை கண்டு ரசித்து மனதிற்குள் இருத்தி அப்படியே முன்னாடி அப்படி பிரகாரமா சுத்தி வர்றோம். அப்படி சுத்தி வரும்போது பக்கத்திலேயே அந்த நடராஜர் பக்கத்திலேயே மாணிக்கவாசகர் அப்படி கைகளை கூப்பிட்டு இருப்பார். அதையும் நீங்க பாத்துருங்க. மாணிக்கவாசகர் இடப்பக்கம் உமா மகேஸ்வரர் ரெண்டு பேரையுமே நல்லா அழகா தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே அது வழியா அந்த படி வரிசையா இருக்கும். அந்த படி வழியா அப்படி இறங்கி அந்த பிரகாரமா வளமாக வந்தால் அந்த திருப்பதிகங்கள் அதெல்லாம் எழுதி போட்டிருக்கதெல்லாம் நீங்க அழகா பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வாங்க. வந்தா அதுல உள்ள அந்த குருந்த மர காட்சி சந்நிதி அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு கல்லிலேயே குருந்த மரம் செதுக்கப்பட்டு கீழே அமர்ந்து இறைவன், அதாவது குருந்த மரத்தின் கீழாக இருந்த அந்த உபதேச காட்சியில அழகாக அங்கே வைக்கப்பட்டுள்ளது மாணிக்கவாசகர் சந்நிதி. அதை அப்புறம் பக்கத்துல கோஷ்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய ஏகபாத திருமூர்த்தி ரொம்ப அருமையான ஒன்று. அதையும் கண்டு இன்புற்று ஏகபாதத்தை பார்க்கிறதே ரொம்ப அருமையா இருக்கும், அற்புதமா இருக்கும். அந்த ஏகபாத திரிமூர்த்தி அதையும் கண்டு அப்புறம் அந்த நடராஜ பெருமானை வணங்கிட்டு அப்படியே வர்றோம். வந்தா கோயிலுக்கு பக்கத்துல, அந்த நடராஜ பெருமானுடைய கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சந்நிதி தனியா இருக்கும். நீங்க அதை பார்க்கலாம். சகஸ்ரலிங்க சந்நிதி அப்படியே சுத்தி வரும்போதே நீ பார்க்கலாம். சகஸ்ரலிங்க சந்நிதி ஒரு தனி கோயிலாகவே இங்கே அமைந்து உள்ளது. அந்த மூல திருமேனி உள்ள இருக்கிற மூல திருமேனி அதுல நெடுக்கீற்றுன்னு சொல்லக்கூடிய அப்படி நீளமாக அந்த கீற்றுகள் அமைந்து உள்ளது. அதுல சகஸ்ர எண்ணிக்கையில், சகஸ்ரம்னா 1000 எண்ணிக்கையில் அந்த லிங்கம், அதான் சகஸ்ர லிங்கமாக இது அமைந்து உள்ளது. அந்த உள்ள அந்த தலைமரம் அதனுடைய வேர் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமரம் இலந்தை மரம் அதனுடைய வேர் இதற்குள்ளாக இருக்கிறது. ஏன்னா பக்கத்திலேயே நீங்க உள்ள போங்க, அப்படியே நடராஜர் கும்பிட்டு இப்படி வந்தீங்கன்னா இதுல தனி சந்நிதியா இருக்கு சகஸ்ரலிங்கம். அது அப்படி நீல நெடுக்கோடு இருக்கு. இலந்தை மரம் பக்கத்துல இருக்கு. உள்ளேயே அந்த இலந்தை மரம் இப்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. முதல்ல இருந்த அந்த மரமே கொஞ்சம் இதாயிட்டுன்னு சொல்லிட்டு ஆனா அந்த பாதுகாத்து இன்னொரு இலந்தை மரம் வந்துட்டு வர வச்சுட்டாங்க. அந்த இடத்துல இருக்கு. இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த பழைய காலத்து மரத்துடைய வேர் இன்றைக்கும் அந்த சகஸ்ர லிங்கத்திற்குள் இருக்கிறது
அப்படின்ற ஒரு ஐயம். ஏன்னா இந்த இடத்துல இருந்தா வியாச பகவானும் காக புஜண்டரும் தவம் செய்ததாக இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. காகபுஜண்டர் அவர் இங்க தவம் செய்த வரலாறும் அங்க கொடுக்கப்பட்டு இருக்கு. வியாச பகவான் இந்த மரத்தின் கீழாக, இலந்தை மரத்தின் அதுக்கு பக்கத்துலதான் இந்த சகஸ்ர லிங்கம் இங்கே அமைந்து உள்ளது. இது இந்த சகஸ்ர லிங்கத்தோடைய வரலாறு அடியே சொல்றேன். இப்ப அந்த இடத்துல போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும், உனக்கு அப்படியே நம்மகிட்ட இந்த உடம்பு இருக்கா, இந்த உடம்போட வந்திருக்கமான்ற கூட நம்ம மறந்துடும். அவ்வளவு ஒரு உணர்வுகள், மேலான உணர்வுகள். இது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், எந்த கோவிலுக்கு போனாலும் தலவிருட்சத்தின் கீழாக அமர்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. எதையும் பேச வேண்டாம், உட்கார்ந்து தியானம் பண்ணு அல்லது திருமுறை பாராயணம் பண்ணு. ஏன்னா இந்த அநேகமா எல்லா இடங்களிலும் தல விருட்சத்திற்கு கீழாக எழுப்பிய இறைவன் எம்பெருமானா இருப்பார். அப்புறம் ஒரு காலப்போக்குல தான் கருவறை கட்டி, முதல்ல கருவறை கிடையாது இல்ல, மரத்தின் கீழாகத்தானே இருந்தார். அப்ப அதன் பின்பாக காலப்போக்கில் இங்கே உள்ளே வந்திருக்கலாம். இந்த இடத்துல தலைமரத்தின் கீழாக இருக்கிறது இந்த சகஸ்ர லிங்கம் தான். அது இன்னைக்கும் பார்க்கலாம். அந்த இடத்துக்குள்ள போகும்போதே நமக்கு அப்படி ஒரு உணர்வுகள். அந்த இலந்தை மரமும் இன்றைக்கும் பாதுகாத்து வைக்கப்பட்டதாக இருக்கிறது. எதிர்த்தாப்புலேயே ஒரு திருக்குளம், அந்த சன்னிதானத்துக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு திருக்குளமும் அங்கே அமைந்து உள்ளது. இதெல்லாம் நீங்க பாருங்க. ஏன்னா இந்த குளத்தில் தான் இறைவன் எம்பெருமான் தோன்றி 1000 முனிவர்களை ஆட்கொண்டார் என்பது இன்றைக்கும் அதிக ஐதீகமாக வரலாறாக அமைந்து உள்ளது. 1000 தவசிகள் இருடிகள் இங்கே இருந்து தவத்தை ஏற்ற, ஏன்னா அவ்வளவு ஒரு உயர்ந்த தலம் இது. அப்படி தவத்தை ஏற்ற இந்த இருடிகளுக்கு காட்சி தரணும். ஏன்னா அவ அப்படிப்பட்ட தவத்துல சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். குளத்தை எதிர்த்தாப்புலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருந்த போது இவர்களுக்கு காட்சி தருவதற்கு முன்பாக மண்டோதரி அங்கே இறைவனை நோக்கி பூஜை செய்து கொண்டிருக்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆத்களி சூழ் தென் இலங்கை அழகமர் மண்டோதரிக்கு அப்படின்பார். ஆற்களி சூழ் தென் இலங்கை அழகமர் மண்டோதரிக்கு அவளுடைய தவம், அந்த தவத்தை ஏற்றி காட்சி தர வேண்டும் என்ற இறைவன் அதை இங்க இவர்களுக்கு உணர்த்தும் வண்ணமாக இந்த 1000 இருடிகள் அவர்களை பார்த்து, நீங்கள் தவம் செய்து கொண்டு இருங்கள், அங்கே மண்டோதரிக்கு காட்சி தந்து அதன் பின்பாக உமக்கு நாம் காட்சி தருவோம். இந்த திருக்குளத்திலே அக்னி பிழம்பாக யாம் எழுவோம், அப்போது நீங்களும் இங்கே சேர்ந்து கொள்ளலாம். அக்னி பிழம்பாக எழும்பிய போது நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்று இறைவன் எம்பெருமான் அங்கே சொல்ல, இவர்கள் அங்கே இருந்து 1000 பேரும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மண்டோதரிக்கு சென்று இறைவன் காட்சி அவளும் கூட எப்படி கூப்பிட்டாலாம், அழகான கட்டில சாமி. நிறைய இடங்கள்ல 14 வயது யௌவனம் கொண்ட அழகான, ஏற்கனவே இறைவன் எம்பெருமான் செம்மேனி அம்மான், நல்ல செக்க சிவந்த மேனி. அந்த மேனியோடு 16 வயது கோலத்தில் நிறைய இடங்கள்ல இறங்கி வந்திருக்காரு. விறகு வெட்டியா 16 வயது, வந்திப்பாட்டிக்கு 16 வயது. இன்னைக்கெல்லாம் வந்திப்பாட்டியோட பிட்டுக்கு மனசு வந்த நாள் மதுரை அம்பதி கோலாகலமாக அங்கே விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. அற்புதமான காட்சி. சுவாமி அப்படியே மண்ணு சமக்கிற காட்சியையும் பெரும்படிப்பட்ட காட்சியையும் தத்ரூபமா கொண்டு வருவாங்க அந்த கோவில்ல. அந்த இடத்துல வச்சு இன்றைக்கு இதை நம்ம சிந்திக்கிறதுக்கு சுவாமி திருவருள் கூட்டியிருக்காருன்னா அவ்வளவு உயர்ந்தது. அந்த வந்திப்பாட்டிக்கு வந்தபோது 16 வயது யௌவன வாலிபனாக, கூலிக்கு ஆள் வேணுமா என்ற மண்வெட்டியை தோளில் வைத்துக் கொண்டு அழுக்கான முண்டாசையும் அழுக்கான கோவணத்தையும் கட்டிக்கொண்டு வந்த போது, தெரு வீதியாக வந்த போது
ஆள் வேணும்பா, ஆனா உன்னை பார்த்தா வேலை பார்க்கிறோமா தெரியலையே அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு ஒரு அழகு திருக்கோலம் கொண்டு வந்திருப்பாரு. 16 வயது அப்படியே வாலிபனார். அந்த திருக்கோலம் பாட்டி நான் நல்லா வேலை பார்ப்பேன் பாட்டி அப்படின்னு சுவாமி சொன்னார். அதன் பின்பாக அந்த காட்சியெல்லாம் மனசுக்குள்ள ஒவ்வொன்றா நினைச்சு பார்ப்போம். இந்த மண்டோதரியும் அந்த 16 வயது யௌவனம் கொண்ட வாலிபனாக உன்னை நான் காண வேண்டும் என்று அப்படியே யார் ஒருவர் உண்பார் உள்ளத்துள்ளே அபூர்வாய் நிற்கும் என்பர் அப்படியே வந்து காட்சி தந்த போது இப்ப ராவணன் வந்து விட்டான். ராவணன் வந்து விட்டானே என்று இவள் பதறிய போது அழகான திருக்குழந்தையாகி கைகளிலே தவழ அந்த குழந்தையை ராவணன் தீண்ட அழகான குழந்தையா இருக்கே என்று தீண்டினான். எப்போது ராவணன் என்னை தீண்டுவானோ அப்போது இங்கே அக்னி புலம்பாக எழும்புவோம் என்று சொல்லிட்டு தான் போறார் சுவாமி. இந்த இருடிகள்கிட்ட சொல்லிட்டு தான் போறார். அதை போல இங்கே வந்து ராவணன் இந்த பெருமானை தீண்டிய மாத்திரத்திலே கைகளில் இருந்த பெருமான் மறைய இங்கே வந்து காட்சி தந்தார். அக்னி பிளம்பாக காட்சி தந்தார். அக்னி பிளம்பாக காட்சி தந்த போது ஒவ்வொருவராக அக்னி பிளம்பை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் முனிவர்கள் அப்படியே அந்த குளத்துல என்னுடைய திருமேனி பிளம்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொருவராக ஒவ்வொரு அடுத்து உள்ள வந்தாங்களாம். ஆனா ஒருவர் மட்டும் 1000 இருடிகளில் ஒருவர் மட்டும் கொஞ்சம் அப்படி திகைத்து சாமியோடைய வேலை, அவருடைய செயல். நம்ம செயல் ஏதாவது இருக்கா? எல்லாம் இறைவன் செயல் தானே. கொஞ்சம் அப்படியே திகைத்து தன்னுடைய அறிவால் கொஞ்சம் உணர்ந்து அப்படி நின்ற மாத்திரத்தில் தீப்பிழம்பு மறை, அக்னி பிளம்பு மறை. 999 பேரும் அங்கே அக்னி பிளம்பில் ஜோதியில் கலக்க ஒருவர் மட்டும் கரையில் நின்றிருப்பார். இவர் தான் இங்கே இறைவன் பெருமான் வாக்காக அசரீரி வாக்கால் நீ இந்த உலகம் சேமம் பெற வேண்டும், உய்வு பெற வேண்டும், அதன் பொருட்டாக இதோ இந்த திருவாசகம் எப்படிப்பட்டது சாத்திரமும் தோத்திரமுமாக சேர்ந்த இந்த பணுவலை நீ தர வேண்டும். இதன் பொருட்டாக நீ சில காலம் வாழ்ந்து பின்பாக என்னோடு வா என்று சொல்லிவிட்டார். இறைவன் எம்பெருமான் காட்சிப்படுத்தார். இந்த 1000 பேருக்கும் அக்னி பிணமாக காட்சி கொடுத்தார். இன்றைக்கும் காட்சி கொடுத்த நாயகனாக அந்த சகஸ்ரலிங்கம் இவர் ஒருத்தர் 999. அப்ப 1000 லிங்கமாக காட்சி கொடுத்த நாயகனாக அதுதான் இன்னைக்கு அந்த சகஸ்ரலிங்கத்துல காட்சி. அற்புதமான இந்த வரலாறோடு நீங்க இந்த இடத்துல நின்றீங்கன்னா நம்மையே மறந்து விடும். இறைவன் காட்சி கொடுத்த தலம் அந்த இலந்தை மரம் இதுக்கு கீழாக இருந்தது. எதிரில இருக்க குளம், அந்த குளமும் அதை எதிர்த்தாப்புல இருக்குது. சித்ரா, பௌர்ணமி, மார்கழி, திருவாதிரை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடியதாக இங்கே அமைந்துள்ள அற்புதமான ஒரு தலம் இந்த உத்தரகோச மங்கை என்று சொல்லக்கூடிய இந்த தலம். இந்த தலத்துடைய பெருமைகள் அற்புதம் அற்புதம். அதுல ஒரு 14 பெருமைகள், ஒரு 18 பெருமைகள் ஏற்கனவே நம்ம பார்த்ததுன்னா இத கொஞ்சம் பட்டியல் போட்டு சொல்லணும். அடியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய இருக்காது இருந்தாலும் ஓரளவு. ஆனா இதனுடைய பெருமைகள், தல பெருமை, இப்ப கோவிலுடைய அமைப்பு அதை பார்த்தோம். அந்த மன நிறைவோடு நாம நிற்கும் போது இந்த தலத்துடைய பெருமை அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பட்டியல் போட்டு பார்க்கணும். அந்த தலத்துடைய பெருமை என்ன அப்படின்னா, உலகத்திலேயே முதல் தோன்றிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்துக்கு முன்பாக ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய உத்தரகோச மங்கை, ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய திருவுத்தரகோச மங்கை என்ற ஒரு பெயர் இதற்கு இன்றைக்கு உண்டு. அடுத்து நடராஜர் இங்கே அறையில் ஆடிய பின்னர் தான் அங்கே அம்பலத்தில் ஆடினார். இது மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து அம்மைக்கு பிரணவத்தின் பொருள் உபதேசித்த இடம் இது.
அடுத்து மங்களநாதர் லிங்க வடிவிலே அருமையாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் சதுர ஆவுடையார். இது மிக மிக அற்புதமான ஒன்று. அடுத்து மணிவாசக பெருந்தகையார் இந்த இடத்தில் இந்த இருடியாக இருந்து இறைவனை வழிபட்டு தவம் முதிர்ந்த நிலையிலே நம்பொருட்டாக விடப்பட்டவர். பக்குவம் பெற்ற ஆன்மா இவன் முத்தர் நல்ல சிவ யோகி, நமக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட மணிவாசக பெருந்தகையார் அதை நினைந்து பாடல் பெற்ற இடம் இது. பாடல் பெற்ற தலம் இந்த நினைந்து பாடல் பெற்ற அற்புதமான ஒரு தலம் இது. தல விருட்சம் இலந்தை மரம் மிக மிக தொன்மை இன்னைக்கும் இருக்கு. எத்தனையோ தலைமுறைகள் இது 5000 வருஷத்துக்கு முன்பு உள்ளது என்று கூட இதை சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பழமை, மிக உயர்ந்த பழமை பெற்றதாக இது அமைந்து உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய மரகதக்கல் இவர் எங்கேயுமே இது மாதிரி கிடையாது. அவருடைய விலை மதிக்க முடியாத ஒன்றாக இது அமைந்து உள்ளது. அப்படிப்பட்ட மரகத சிலை வடிவிலே, மரகத வடிவிலே, மரகத கல்லால் ஆகிய நடராஜ பெருமானாக, அறைக்குள் ஆடிய பெருமாளாக அருமையாக இங்கே அமைந்து உள்ளது. இது உலக அதிசயம் சொல்லலாம். எதையோ அதிசயன்றாங்க, இதுதான் உலக அதிசயம். அடுத்து வேத வியாசரும் பராச்சர முனிவரும் காகபுஜண்ட முனிவரும் முருகண்டு முனிவரும் பூஜித்த அற்புதமான ஒரு தலம். உலகத்திலே இருக்க எல்லா சிவாலயங்களிலும் இருக்கும் அருட்சக்தியை தன்னகத்தை கொண்ட சகஸ்ரலிங்கம் என்று சொல்லலாம். அடுத்து திருவிளையாடல் புராணம், இதுல வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தலத்தில் இந்த கோயில் வாய்ந்ததா இருக்குது. அப்படிப்பட்ட திருவிளையாடல் புராணம் நடந்த இடம். இன்னைக்கும் சித்திரை திருவிழா, மார்கழி திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த தலத்துடைய தீர்த்தங்கள் அடுத்து நம்ம பார்ப்போம். தீர்த்தங்கள் 9 தீர்த்தங்கள் அமைந்துள்ளது. தீர்த்தங்கள் மிக மிக சிறப்பு. மூர்த்தி, தலம், தீர்த்தம், இதுதான் ரொம்ப சிறப்பு. மூர்த்தி சுயம்பு மூர்த்தம் என்று பார்த்தோம். தலம் எப்பேற்பட்ட பழமை, அதுதான் மண் தோன்றும் முன்பு மங்கை தோன்றிய அந்த பழமையை எடுத்து எம்புகிறது. அடுத்தாப்புல தீர்த்தம், தீர்த்தல், நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்த்தல். இன்னைக்கு இறைவன் அந்த தீர்த்தத்துலதான் காட்சியை தந்தார். அப்படிப்பட்ட அற்புதமான தீர்த்தங்கள் 9 உண்டு. அடுத்து இந்த உத்தரகோச மங்கையில் தான் தாழம்பூக்கு சாப விமோச்சனம் கிடைத்து இந்த தாழம்பூவை படைத்து வழிபாடு செய்யக்கூடியதாக அமைந்து உள்ளது. அடுத்தாப்புல மாணிக்க வாசக பெருமான் திருவாத ஊரர், அந்த வாத ஊரர் இங்கே வந்து இங்கு இருந்துதான் நமக்கு உலக மக்களாகி நமக்கு தரப்பட்டார் என்பது வரலாறாக அமைந்து உள்ளது. அடுத்தன் ஈஸ்வரி பிறந்த ஊர் அப்படின்னு இன்றைக்கும் சொல்லப்படுது. இறைவனுக்கு பிறப்பு உண்டா? கிடையாது. ஆனாலும் நமக்காக இறங்கி வந்த தன்மை ஒன்று இருக்கு இல்லையா? எத்தனை தலங்கள் பாண்டிய நாட்டுல அப்படித்தானே வந்தார். திருவிளையாட புராணமே அப்படிதான் நமக்கு சொல்லுது. அப்படியே சுந்தர பாண்டியனாக வந்து அம்மை இங்க மலையத்துவஜ மகளாக வந்து தோன்றி 2 பேரும் அரசாட்சி புரிந்த அற்புத தலம் பாண்டிய நாடு மதுரையம்பதி. நம்ம என்ன புண்ணியம் செஞ்சோமோ இன்னைக்கு பாண்டிய நாட்டுல இருக்கோம். தென்பாண்டி நாடே தெளி, சாமிக்கு பிடித்த நாடு எது? தென்பாண்டி நாடு. அதுல ஊர் எதுன்னா உத்தரகோசமங்கை ஊர். திருத்தசாங்கத்துல 10 அங்கமாக ஒரு மன்னனுக்கு சொல்வது போல இறைவன் எம்பெருமானுக்கு 10 அங்கத்தை சொல்கிறார்கள். அதுல நாடு பாண்டிய நாடு, ஊர் உத்தரகோசமங்கை ஊர். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு பார்த்தா ஆகா எவ்வளவு பெரிய பெருமை. இதுல நம்மள சாமி பிறக்க வச்சு இன்னைக்கு அனுபவிக்க வைக்கிறார்னா முச்சை தவம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அடுத்தாப்புல இந்த சீதா பிராட்டி மன்னால் சிவலிங்கம் பூஜை செய்தார் அப்படிம்பாங்க. இந்த உத்தரகோச மங்கை இந்த தலத்தில உள்ள மண்ணைத்தான் அந்த அங்கதன் மூலமாக எடுத்து வரப்பட்டு ராமேஸ்வரத்தில் சீதை மணலால்
லிங்கம் செய்தால் என்பது ஒரு வரலாறாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எவ்வளவு பெருமைகள் கொண்டதான இந்த உத்தரகோச மங்கை பார்க்க, இவ்வளவு பெருமைகளையும் தாங்கிய உத்தரகோச மங்கை. அடுத்து மூர்த்தி, தலம், இதையெல்லாம் பார்த்தோம். தீர்த்தம், 9 தீர்த்தங்கள் இங்கே அமைந்துள்ளன. அக்கினி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சீதள தீர்த்தம், கௌமார தீர்த்தம், தேவி தீர்த்தம், இந்திர தடாக தீர்த்தம், சரஸ்வதி சார்வதி தீர்த்தம், பதும தீர்த்தம், அரித்துவச கூபம், பிரம்ம தீர்த்தம், பிரம்மன் வழிபட்டது அப்படின்றது. அப்புறம் அக்னி தீர்த்தம். இந்த அக்னி தீர்த்தம் என்பதுதான் எல்லாவற்றிற்கும் முன்பாக தோன்றியது அப்படின்னு நமக்கு இங்க சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் இது ஒவ்வொன்றிலையும் உள்ள அந்த சிறப்பு, அந்த தீர்த்தங்களுடைய சிறப்பு 9ஆக அமைந்துள்ளது. சீதள தீர்த்தம் என்பது இந்த இப்போ இந்த அம்மன் ஊரணி, அதுதான் சீதள தீர்த்தம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து தேவி தீர்த்தம், கௌமார தீர்த்தம், இது ஒரு ஏரியாக பக்கத்துல இருக்குதான். அதாவது இந்த விவசாய அலுவலகம், அதுக்கு பின்னாடி ஒரு விநாயகர் சன்னிதானம், அதுக்கு பக்கத்துலதான் இங்க இருக்கு. இங்கதான் அம்மை கடுமையான தவம் புரிந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. கௌமார தீர்த்தம். அடுத்து தேவி தீர்த்தம். இது தேவி தீர்த்தம்ன்றது அந்த மங்களநாதன் அந்த சுவாமியுடைய சன்னிதானத்துல இறைவனுக்கு முன்பகுதியில் உள்ள அந்த தீர்த்தமாக இப்ப கிணறாக அமைந்தது. ஏன்னா நிறைய தீர்த்தங்கள் கொஞ்சம் கிணறாகவே மாற்றி வசதிக்காக வைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்துல தீர்த்தமா இருந்திருக்கு, அது இப்போ கிணறாக, இப்ப இது கிணறாகவே அமைந்து உள்ளது. இந்த தீர்த்தத்துல ஒரு விசேஷம் இருக்கிறாங்கன்னா, அம்மை பார்வதி தேவி காலையில எந்திரிச்ச உடனே இந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமியோடைய பாதத்தை கழுவி மலர்களை சொரிந்து பூஜை செய்து அப்படி பூஜை செய்தாளா. இன்னைக்கு அந்த ஐதீகம் எல்லாம் அங்கே நடக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பிரகாரம் அந்த முதல்ல வச்ச பிரகாரமாக இன்றைக்கும் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான தீர்த்தம் இந்திர தடாக தீர்த்தம் அப்படின்றது. இந்த இந்திர தடாக தீர்த்தம் தான் மொய்யார் தடம் பொய்கை என்று மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட அந்த பாடல் வரிகள் மொய்யார் தடம் பொய்கை அந்த தீர்த்தமாக இன்றைக்கும் இது அமைந்து உள்ளது. சார்வதி தீர்த்தம் 4 பக்கமும் ஒரு சந்திர வடிவில தடசார் அப்படின்றது. அப்புறம் பதும தீர்த்தம் நல்ல ஒரு ஏராளமான தாமரை மலர்கள் நிறைந்ததான ஒரு தீர்த்தமாக இங்கே அமைந்துள்ளது. அப்புறம் ஏகதச, அப்புறம் இப்ப இந்த அரித்துவச கூபம் அப்படின்றது. இந்த அரித்துவச கூபன்றது துர்வாசருடைய முனிவருடைய சாபத்தால ஒரு நோய்வாய்ப்பட்ட, அதாவது ஒரு வலிப்பு நோய் பட்ட அந்த மன்னன், அந்த மன்னனுடைய சாபம் தீர்த்த இடமாக இந்த அரித்துவச கூபம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தங்களே 9 தீர்த்தங்களும் அவ்வளவு ஒரு மேலான ஒரு நிலையிலே இங்கே அமைந்து உள்ளது. அப்படிப்பட்ட அற்புதமான தல பெருமைகளை கொண்ட இந்த உத்தரகோச மங்கை. உத்தரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் அம்மை பார்வதி தேவி. பார்வதி தேவிக்கு உபதேசத்தை, ரகசியம், உபதேசம்னாலே ரகசியம்தான். அப்ப உபதேசத்தை ரகசியமாக சொன்ன இறைவன் எம்பெருமான். அதுதான் உத்தரகோச மங்கை என்று சொல்லக்கூடியதாக. பூலோக கைலாயம், பூலோக சொர்க்கம் என்றெல்லாம் இதற்கு ஒரு பெயர் உண்டு. இந்த உத்தரகோச மங்கைக்கு இந்திரன், வருணன், மித்திரன், அரியமன், ஈசானன், சூரியன், சந்திரன், வாயு எல்லோரும் வழிபட்டு பேறுபட்ட ஒரு தலமாக அமைந்து உள்ளது என்றால் இந்த தலத்தின் பெருமையோ அவ்வளவு ஒரு உயர்ந்ததான ஒன்று. அப்புறம் இந்த தலத்துடைய பெருமையில இன்னொன்று என்ன அப்படின்னா, முதல் பூஜை அம்மைக்கு தான் முதல் பூஜையாக
இங்கே அமைந்து உள்ளது. அது இந்த நடராஜ பெருமான் அந்த சந்நிதிக்கு அதுக்கு பின்புறம் இருக்கிற ஒரு பிரகாரத்துல இந்த அம்பாளுடைய சந்நிதி இருக்கு. இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு முதல் நாளில் இவளுக்கு பிட்டு களி நெய்வேத்தியம் படைத்து மஞ்சள் கயிறு சாத்தி ஒரு விசேஷமான ஒரு பூஜை நடக்குது. அதுக்கு பின்புதான் நடராஜ பெருமானுக்கு பூஜை நடக்கும். முதல் பூஜை அம்பிகைக்கே. ஏன்னா இந்த அம்மை திருவாதிரை விரதம் இருந்து இறைவனுடைய அருள் பெற்றாள். அதனால் இவளுக்கு முதல் பூஜையும் அதன் பின்பாக இறைவனுக்கு பூஜையுமாக இங்கே அமைந்துள்ளது. ஏராளமான நிகழ்வுகள் இங்கே நிகழ்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்று. இறைவன் எம்பெருமான் அருமையாக இந்த இடத்திலே இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான ஒரு உத்தரகோசமங்கை என்ற ஒரு இந்த தலம். இந்த தலத்துல விநாயக பெருமான் இருக்கிறார். நுழை வாயில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் வடக்கு திசையில இருக்கிறார். நிறைய பேர் அதை கேட்பாங்க, ஏன் வடக்கு திசையில இருக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. அம்மை தன்னுடைய நெற்றியில இருந்த சந்தனம் அதை எடுத்து விநாயகராக தோற்றுவித்தார். அதனால அந்த நெற்று இறைவன் முருகப்பெருமான் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றினார். இங்கே அம்மையிடமிருந்து தோன்றிய விநாயகர் அப்படின்றதுனால இங்க இந்த வலப்பக்கமாக இங்கே அமைந்தால் அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கு. இருந்தாலும் இன்னும் எத்தனை விளக்கங்கள் இருக்கோ தெரியாது. இருந்த போதும் இதுவும் இருக்கலாம். ஏன்னா அம்மையுடைய சக்தி தான், அம்மை வேறு இறைவன் வேறு இல்ல, அம்மையுடைய சக்தி தான் இங்கே அமைந்து உள்ளது அப்படின்றது. அப்புறம் இந்த மரகத பாறை, அந்த பாறையை எடுத்து செய்தது மறைக்கயர். மறைக்கயர் என்ற ஒரு மீனவன் தான் எடுத்து கொண்டு வந்தான் அப்படின்றது இன்னைக்கு ஒரு வரலாறாகவே, அருமையான ஒரு வரலாறாகவே அமைந்து உள்ளது. ஆனா அந்த மீனவன் எடுத்து கொண்டு வந்துட்டான். அதை செஞ்சது யார் அப்படின்னா இலங்கையில இருக்கக்கூடிய வேந்தன். அது முதலாம் கயவாப்பு என்ற ஒரு மன்னன். அந்த மன்னனுடைய காலத்துல சுவாமி கனவில் போய் சொல்ல, அந்த மன்னனுக்கு கனவுல போய் சொன்னாராம். நான் இங்க இருக்கிற வாழ்கிட்டெல்லாம் சொல்லல, இலங்கை மன்னனுடைய கனவுல தான் போய் சொன்னாராம். அப்போ இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சிற்பி தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும் என்று ரத்தின சபாபதி என்ற ஒரு சிற்பி, அவன் மூலமாகத்தான் இங்கே செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு வரலாறு நமக்கு இங்க அருமையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா மரகதக்கல் சிற்பி கல்லு உளிப்பட்டாலே அது என்ன ஆகும்னா உடனே கிடைக்காது. அது உடையக்கூடிய தன்மை, அது அதிகமா உடையக்கூடியது. மரகத கல்லே சாதாரணமா லேசா பட்டாலுமே உடையக்கூடியது. அப்ப அந்த உளியை வச்சு செதுக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை செஞ்சிருப்பாங்க. அது இறைவனுடைய திருவருள் தான் ஒரு பக்கம். இது இந்த மன்னன்ட்ட சொல்லி அந்த மன்னன் இந்த ரத்தின சபாபதி என்ற இந்த சிற்பியின் மூலமாக இதை செய்தான் என்ற ஒரு வரலாறு இங்கே அமைந்து உள்ளது. 5.5 அடி உயரம், 1.5 அடி பீடம் 1.5 அடி. அந்த மரகத கலை 5.5 அடி உயரம். ரொம்ப அருமையாக அதற்கு அமைந்து உள்ளது. இதில் இப்படியெல்லாம் நிறைய ஒரு அமைந்து உள்ள இந்த தல பெருமைகள் அப்படின்றது இங்க அமைந்து உள்ளது. இப்படிப்பட்ட உத்தரகோச மங்கை இன்னும் நிறைய இருக்குது. உத்தரகோச மங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அப்படின்னு மணிவாசக பெருமான் ரொம்ப அழகா சொல்வார். பாண்டிய நாடே பழம்பதியாகவும் பக்திசை அடியாரை பரம்பரை துய்ப்பவன் உத்தரகோச மங்கை ஊராகவும் என்றெல்லாம் இவர் மணிவாசக பெருந்தகையார் அழகாக பாடியிருக்கிறார். அப்படின்னா இந்த தலத்துடைய பெருமை இதுல இருந்தே நமக்கு தெரியும். தசாங்கத்துல சொல்லும் போது பக்தரெல்லாம் பார்மே
சிவபுரம் போர் கொண்டாடும் உத்தரகோச மங்கை ஊர் என்று சொல்வார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு தலமாக இந்த உத்தரகோச மங்கை ஊர் அமைந்து உள்ளது. இதுல அம்மை தவம் புரிந்த காட்சி, இறைவனை நோக்கி தவம் புரிந்த காட்சி. அந்த அம்மை இறைவனை நோக்கி தவம் புரிகிறார். ஐம்புலன்களை மடக்கி நிறைய இடங்கள்ல தவம் புரிஞ்சிருக்கிற அம்மை. ஏன்னா அம்மை இறங்கி வர்றா, முதல்ல இறங்கி வர்றா. தக்கனுடைய வேள்வியிலே இவள் வந்து தக்கனுடைய வேள்வியை நிறுத்த வேண்டும் என்பதாக தக்கனுக்கு மகளாக பிறந்தாள். தட்சாயணி என்ற திருநாமம் கொண்டாள். ஆனால் தக்கனோ சிவ அபவாதியாக இருந்த போது அவனை திருத்த வேண்டும் என்று உளம் கொண்டாள். அவனோ ஆணவத்தின் மேலீடால் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் இருந்த போது இறைவன் எம்பெருமான் வீரபத்திரர் மூலமாக அத்தனையும் அழித்தார். தக்கன் வேள்வி அழித்தார். அம்மை தன்னிடமிருந்து தோன்றிய காழி மூலமாக அத்தனையும் துவம்சம் பண்ணினார். பின்பு இவனுக்கு பிறந்த அந்த தட்சாயணி என்ற நாமம் நீங்க வேண்டும் என்று நினைத்தாராம். நினைத்துதான் இங்க வந்து பரதவர் குலத்திலே, அது கூட இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, இவர் உபதேசம் பண்ணும்போது இவர் கொஞ்சம் பாராமுகமாக இருந்தால் பரதவர் குலத்திலே நீ போய் பிறை என்று, இது வந்து திருவிளையாட புராணத்துல வரக்கூடியது. வந்து பிறந்த போது இவ இறைவனே வந்து இந்த அம்மையை ஆட்கொண்டு வந்து இந்த தலத்திலே எங்க உத்தரகோச மங்கையில அம்மையை இங்க வந்து ஆட்கொண்ட பிறகு அம்மை தவம் புரிந்த பின்புதான் திருமணம். நீங்க எந்த தலத்துல பாத்தீங்கன்னாலும் தவம் புரிஞ்ச பிறகுதான் திருமணம். அப்படி தவம் புரிந்த இடம் இந்த உத்தரகோசம். இறைவனை நோக்கி கடுமையான தவம் பண்ணுகிறார். அவளுடைய தவத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன் எம்பெருமான் அம்மையை ஏற்றுக்கொண்டு திருமணமும் புரிந்து உபதேசமும் செய்த அற்புதமான ஒரு தலமாக அமைந்து உள்ளது இந்த திரு உத்தரகோச மங்கை. இன்றைக்கும் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறக்கூடியதாக அமைந்து உள்ளது இந்த உத்தரகோச மங்கையிலே. இந்த தலத்தை சென்று நாம் வணங்கி வழிபாடு செய்யும் போது இந்த முனிவர்கள், அந்த காகபுஜ அந்த முனிவர், இன்னைக்கு அவருக்கு வந்து உச்சிகால பூஜை நடக்குது. முதல்ல அந்த முனிவருக்கு, ஏன்னா அவர் வந்து இங்க வழிபாடு செய்ததால் அதை நினைவு கூறும் வண்ணமாக காகபுஜண்ட முனிவர் என்று சொல்வார்கள். அதை நினைவு கூறும் வண்ணமாக உச்சிகால பூஜையில அவருக்கு ஒரு வழிபாடு இன்றைக்கும் நடக்குது. அதையெல்லாம் பார்த்தாலே இந்த முனிவர் எந்த அளவுக்கு இங்க இருந்து வழிபாடு செய்திருக்கிறார் என்பதையும் நாம உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். 12:30 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்படிகலிங்கம், அப்புறம் மரகத லிங்கம், இதுக்கெல்லாம் அபிஷேகம் ஆகும். இதெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூஜை முடிஞ்ச உடனே இவருக்கும் இங்க காகபுஜண்ட அந்த முனிவருக்கும் இவருக்கும் இங்கே பூஜை நடக்கக்கூடியதாக இருக்கு. அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் தினந்தோறும் நடக்குது. காக உருவில் வந்து இன்னைக்கு அவர் வர்றாருங்கிறாங்க. அந்த மத்தியான பூஜையை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறார் அப்படின்னே ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதனால் அவருக்கும் அங்கே பூஜை செய்யக்கூடியதாக இருக்கிறார். இவ்வளவு பெருமைகளை கொண்ட உத்தரகோச மங்கை ஊர் என்றால் கொஞ்சம் ஆச்சரியப்படத்தக்கதான இந்த தலத்தில் இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருடிகளில் ஒருவராகிய திருவாதவூரர் 999 பேர் இறைவனோடு ஒன்றிட்டு அந்த ஒளி பிழம்பிலே சேர்ந்து 1000 லிங்கமாக காட்சி தந்து காட்சி கொடுத்த நாயகராக இங்கே காட்சி. என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டேப்பா, குட்டுடுதி கண்டாய். இந்த நீத்தல் விண்ணப்பம் பிறந்த வரலாறு இங்குதான். நம்ம அடுத்த வகுப்புல இருந்து நீத்தல் விண்ணப்பத்துக்குள்ள போறோம். நீத்தல் விண்ணப்பம் பிறந்த வரலாறு. விட்டுடுதி கண்டாய், நான் மட்டும் உனக்கு வேண்டாமா, என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு ஒரு ஆதங்கமாக எடுத்து சொல்லிய அற்புதமான ஒரு பதிகம். அனுபவமான அனுபவிச்சு என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே. ஏன்னா இவரை காரணம் இல்லாம சாமி செய்யல, இருந்தாலும் கூட விட்டுட்டு போயிட்டேன்ற தன்மையை நினைக்கும் போது எவ்வளவு மனசுக்குள்ள அவருக்குள்ள ஒரு
அழுத்தமான ஒரு வேதனை இருந்திருக்கும். சாமி கூட சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கிறது எப்படிப்பட்டது அப்படின்றத நினைத்து பாடப்பட்ட அற்புதமான ஒரு பதிகமாகிய நீத்தல் விண்ணப்பத்தை அடுத்த வாரத்தில் நாம் கேட்டு மகிழ்வதற்கு இறைவன் பெருமான் திருவுண்டம் கூட்டட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிற்றம்பலம்.